எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எனக்கு அன்பான சகோதரரே, சகோதரிகளே, மொபைல் போன் நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான காரணிகளில் ஒன்றாக மாறிவிட்டது. எல்லா இடங்களிலும் அதிகமாக இந்த மொபைல் போனை நாம் யூஸ் பண்ணுகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போது எல்லாரிடத்திலும் நெட்டோடு கூடிய மொபைல் போன் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொபைல் போனை பர்சனலாக நாம் எப்படி வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இது நம்மோடு கூட நெருங்கி இந்த மொபைல் போன் மாறிவிட்டது. நம்முடைய ஒரு மூன்றாவது கரத்தை போல இந்த மொபைல் போன் நம்மோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. எதை வேண்டுமானாலும் விட்டுவிடலாம். ஆனால் மொபைல் போனை நம்மிடமிருந்து பிரிக்க யாராலும் முடியாது என்பதைப் போல மொபைல் போன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான அங்கத்தினர்களில் ஒன்றாக, மிக முக்கியமான உறவுகளில் ஒன்றாக இந்த மொபைல் போன் இந்த நாட்கள்ல மாறி போனது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மொபைல் போனை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? நம்முடைய வாழ்க்கையில நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, இந்த மொபைல் போனை நீ எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய்? இந்த மொபைல் போன் எப்படி உன்னை மாற்றி இருக்கிறது? இந்த மொபைல் போனை நீ எப்படி யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாய்? உன்னை நீயே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த மொபைல் போன் அநேகரை விழ தள்ளிக்கொண்டே இருக்கிறது. அநேகரை கிறிஸ்து இல்லாத பாதாளத்துக்கு நேராக வழிநடத்தி சென்று கொண்டே இருக்கிறது. அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள், அநேக ஊழியக்காரர்கள் இந்த மொபைல் போனின் மூலமாக பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான பிள்ளைகளே, எப்படி இந்த மொபைல் போனை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? உங்களுடைய மனசாட்சி அவைகளை சரியாய் அறியும். நீங்கள் எப்படி இந்த மொபைல் போனை பயன்படுத்துகிறீர்கள் என்பது உங்களுக்கும் கடவுளுக்கும் சரியாய் தெரியும். எனக்கு அன்பான பிள்ளைகளே, வெளியரங்கமாக நாம் இந்த மொபைல் போனில் அநேக நாம் தேவையில்லாத வீடியோக்கள் ஒன்றும் பார்க்கிறதில்லை, தேவையில்லாத பிக்சர்கள் ஒன்றும் பார்க்கிறதில்லை என்று நாம் காட்டிக்கொள்ளலாம். வெளியில் நம்மை பார்க்கிறவர்களுக்கு நாம் ஒரு நல்லவர்களைப் போல, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்களைப் போல நாம் நடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஆனால் நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களையும் இருதயத்தின் திருக்குகளை ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து அறிகின்ற நம்முடைய தேவனுக்கு நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அவர் கூர்ந்து கவனிக்கிற கர்த்தராயிருக்கிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, அநேக நேரங்களில் நாம் அதை மறந்து போகிறோம். நம்மை கூர்ந்து கவனிக்கிறவர், அவருடைய கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அநேக நேரங்களில் இதை நாம் மறந்து போகிறோம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, எப்படி நம்முடைய மொபைல் போனை நாம் உபயோகப்படுத்துகிறோம்? எப்படி யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்றவைகளை நாம் யூஸ் பண்ணும்போது எப்படி எந்த காரியங்களை நாம் பார்த்து எப்படி நாம் இருக்கிறோம்? எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த மொபைல் போனை நாம் மொபைல் போனில் யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்றவைகளை பயன்படுத்தும் போது இந்த நம்மை குறித்து இந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நீதிமொழியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாம் அந்த காரியங்களை அழகாக நாம் சிந்திக்க முடியும். இந்த மொபைல் போனை குறித்து சாலமோன் ஞானி அழகாக அன்றைய நாட்களிலே அவன் எழுதி வைத்திருக்கிறான். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற காரியங்கள் எல்லாம் யூஸ் பண்ணும்போது நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பேதையர்களாகிய வாலிபர்கள் என்று சொல்லி நாம் நம்மை நினைத்துக் கொள்ள வேண்டும். பேதையர்களாகிய வாலிபர்கள் என்று சொல்லி நாம் அவைகளை யூஸ் பண்ணும்போது நாம் நம்மை நினைத்துக் கொள்ள வேண்டும்.
எனக்கு அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அந்த பகுதியில் அவர் அழகாக சொல்லுகிறார், எப்போதெல்லாம் இந்த மொபைல் போனை நாம் யூஸ் பண்ணுவோமா, எப்போதெல்லாம் நாம் இந்த மொபைல் போனை அதிகமாக யூஸ் பண்ணுகிறோம், அந்த அடுத்த வசனத்தில் அழகாக சொல்லுகிறார், மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்திலும் இரவின் இருண்ட அந்தகாரத்திலும். எவ்வளவு அழகாக சொல்லுகிறார். எனக்கு அன்பான பிள்ளை, எல்லா வேலையும் முடித்து ஃப்ரீயா இருக்கும்போது இந்த மொபைல் போனை அதிகமாக மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்தில் நாம் அதிகமாக யூஸ் பண்ணுகிறோம். அது மாத்திரம், அதிலிருந்தே தொடர்ச்சியாக இரவின் இருண்ட அந்தகாரத்திலும் நடுராத்திரிக்கு மேலாக நாம் இந்த மொபைல் போனை அப்படியே யூஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். நேரம் போவதே தெரியாதபடிக்கு அப்படியே உலகத்தின் தெருக்களில் எல்லாம் நாம் உலாவிக் கொண்டிருக்கிறோம். இங்கே தொடங்கி எங்கோ இல்லாம உலகம் முழுவதுமான தெருக்களில் எல்லாம் நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த நீதிமொழிகள் 7வது அதிகாரத்து 7வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்த்து கொண்டே வந்தோமானால் அதன் சூழ்ச்சிகளை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த மொபைல் போனில் நாம் யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்றவைகளை யூஸ் பண்ணும் போதெல்லாம் நாம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், பரஸ்திரி இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். பரஸ்திரி இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு ஊழியக்காரர் இதை சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார், இந்த மொபைல் போன் போத்திபாரின் மனைவி என்று சொல்லி அவர் அழகாக சொல்லுகிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த மொபைல் போனில் யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்றவைகளை நாம் யூஸ் பண்ணும்போது எப்போதும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த போன் பரஸ்திரி இருக்கும் சந்துக்கு அடுத்த தெருவில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பான பிள்ளைகளே, அநேகரிடத்தில் கேட்கும்போது சொல்வார்கள், நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கேட்கும்போது, நான் தேவையில்லாத படங்களையும் தேவையில்லாத வீடியோக்களையும் நான் பார்ப்பதில்லை, நான் ஜோக்கு போன்ற காரியங்களை பார்க்கிறேன், தேவையுள்ள ஹெல்த் சம்பந்தமான காரியங்கள் தான் நான் பார்ப்பேன், நியூஸ் போன்ற காரியங்களை தான் நான் பார்ப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இங்கே வேதம் அழகாக சொல்லுகிறது, அநேகர் சொல்லுகிறார்கள், அந்த வீடியோக்களை நான் தேடி சென்று பார்ப்பது இல்லை, தேடி சென்று அதை பார்த்தால் தானே அது மோசமான வழிக்கு நேராய் வழிநடத்தும், நான் அதை தேடி சென்று பார்ப்பது இல்லை என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் நினைக்கிறார்கள், இந்த தெருவில் தான் பரஸ்திரியின் வீடு இருக்கிறது, ஆனால் அவள் வெளியில் இருப்பதில்லை, வீட்டுக்குள்ளாக தான் இருப்பாள், அவளை தேடி சென்றால்தான் மோசமான நிலைக்குள்ளாய் நாம் சென்று விடுவோம், அதனாலே நான் அவளுடைய தெருவின் வழியாய் அவளுடைய வீட்டை கடந்து அப்படியே நான் சென்று விடுவேன், அவளுடைய வீட்டில் சென்று அவளை பார்ப்பதில்லை என்று அநேகர் சொல்லிக் கொள்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அழகாக சொல்கிறது, அவள் வாயாடியும் அடங்காதவளும் ஆனவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. எனக்கு அன்பான அநேகர் மறந்து போகிறார்கள். அவள் வாயாடியும் அடங்காதவளும் ஆனவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. எனக்கு அன்பான பிள்ளைகளே, பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், வாட்ஸ்அப் போன்றவைகளை பார்க்கும்போது நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், பரஸ்திரி தங்கியிருக்கும் வீட்டின் அந்த தெருவின் வழியாய் நான் சென்று கொண்டிருக்கிறேன். நான் ஒன்றை மாத்திரம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், அவள் வீட்டுக்குள்ளாக இருப்பதில்லை, அவள் எங்கு வேணுமானாலும் இருக்கலாம். அழகாக சொல்லுகிறது வேதம், சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சில வேளை சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். எவ்வளவு அருமையான வார்த்தைகள். எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணும்போது மிகவும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நம்மை மீட்டு கொண்ட தேவன் அதற்கு ஈடாக என்ன கொடுத்தார் தெரியுமா? அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்முடைய ஆளுகை எல்லாவற்றையும்
சாத்தானிடத்தில் இழந்து அவனுக்கு அடிமையாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக அவர் மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனையே, தன்னுடைய இரத்தத்தையே கொடுத்து முழுவதுமாக பிதா தன்னுடைய சொந்த குமாரனையே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார் என்பதை எப்போது நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நாம் நினைக்கலாம், தேவையில்லாத வீடியோக்களை நான் பார்ப்பதில்லை, பரஸ்பரியின் வீட்டுக்குள்ளாய் சென்று நான் அவளிடத்தில் பேசப் போவதில்லை என்று சொல்லி நினைக்கலாம். ஆனால் எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், சில வேளை அவள் வெளியில் இருப்பாள், சில வேளை அவள் வீதியில் இருப்பாள், சில வேளை சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். எனக்கு பாந்துடைய பிள்ளைகளே, அவள் வசிக்கும் தெருவின் வழியாய் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். மொபைல் நம்முடைய விரலை அங்குமெங்குமாக தடவி 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 இந்த உலகத்தின் எல்லா வீதிகளிலும் நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை நாம் நினைக்கலாம், பரஸ்பரின் வீட்டுக்குள்ளாக நான் செல்ல போவதில்லை, ஆனபடி நான் விழுந்து போவதில்லை, நான் தேவனுக்கு உரியவன், நான் தேவனுடைய பிள்ளை, ஆனபடி நான் விழுந்து போவதில்லை என்று சொல்லி நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எப்போது அவர் வெள்ளியில் இருப்பாள் நாம் அறிகிறதில்லை, எப்போது அவள் வீதியில் இருப்பாள் அதுவும் நமக்கு தெரியாது, எப்போது அவள் சந்துகள் தோறும் பதிவிருப்பாள் அதுவும் நாம் அறிகிறதில்லை, அறிய முடிவதில்லை. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, மிகவும் கவனமாக இந்த மொபைல் போனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மிகவும் கவனமாக இந்த மொபைல் போனை யூஸ் பண்ணுங்கள். ஏனென்றால் நம் மீது தேவன் வைத்திருக்கிற, நமக்கு தேவன் தந்த கிருபை மிகவும் பெரியது. அநேகர் இந்த தேவனுடைய சமூகத்தை தேடினார்கள், அநேகர் இன்றைக்கும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அநேகர் நல்லவர்கள் இந்த தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்கிறார்கள், அநேகருக்கு கிடைக்கப்படவில்லை. தேவன் நமக்கு ஈவாக இந்த அவருடைய சமூகத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அவரோடு கூட உட்காரும்படியாக, அவருடைய பிள்ளைகளாக மறுபடியும் நாம் மாறும்படியாக, அவருடைய சுதந்திரராய் அவருடைய எல்லா அதிகாரங்களையும் தேவன் நமக்கு தந்து தேவன் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தந்து முத்திரையாக தந்து தேவன் நம்மை நடத்தி இருக்கிறார். எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, மிகவும் கவனமாக இந்த மொபைல் போனை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். எவ்வளவு நேரம் இந்த மொபைல் போன்ல நீங்கள் அங்குமிங்குமாக தெருவில் உலாவிக் கொண்டிருக்கிறீர்கள், வீதிகளில் உலாவிக் கொண்டிருக்கிறீர்கள், வெள்ளியில் உலாவிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சற்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நிதானித்து அறிந்து கொள்ளுங்கள். எனக்கு பாந்தியுடைய பிள்ளைகளே, தேவையில்லாமல் உலாவிக் கொண்டிருக்காதீர்கள். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த வேதத்தில் உலாவுங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் உலாவுவார். வேதத்தை திருப்பி திருப்பி வேதத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் உலாவுங்கள். வேதத்தில் உள்ள தெருக்களில் எல்லாம் சென்று உலாவி அங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு நீங்கள் தேடி தேடி வாசியுங்கள். ஜீவ பாதையின் வழியாய் அது உங்களை நடத்தும். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, மொபைல் போனில் உங்கள் விரலை வைத்துக் கொண்டு அந்த உலகத்தின் எல்லா தெருக்களிலும் நீங்கள் சென்று கொண்டிராதீர்கள். தேவன் உங்களை மீட்டெடுத்தது இதற்காக அல்ல. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, மிகவும் கேர்ஃபுல்லாக நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணணும். இங்க வேதம் சொல்லுகிறது, வெளியில் இருப்பாள், சில நேரம் வீதியில் இருப்பாள், சில நேரம் சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். அவள் அடுத்து என்ன செய்வாளாம்? முகம் நாணாமல் அவனை பிடித்து முத்தம் செய்வாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போது அவள் எங்கே இருக்கிறாள் என்பதை அறியாமல் வீதிகளிலே உலாவிக் கொண்டிருந்தோமானால், எப்போது என்பதே நம் அறியாமலே அவள் நம்மை முக நாணாமல் முத்தம் செய்வாள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, விழுந்து போவோம். அப்படி விழுந்து போகும்போது நீதிமொழியில் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஜீவ மார்க்கத்தை சிந்திப்பதற்கே இந்த மொபைல் போன் நம்மை விடுவதில்லை. இந்த மொபைல் போனில் நாம் ஊறிக்கொண்டிருக்கும் போது, இந்த மொபைல் போனில் நாம் உலாவ ஆரம்பிக்கும் போது, அதுக்கு அப்புறம் ஜீவ மார்க்கத்தை
சிந்திப்பதற்கே அது விடுவதில்லை. ஆனபடினாலே ஜீவ மார்க்கத்தில், நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது, ஜீவ மார்க்கத்தில் வந்து சேர்கிறதே இல்லை. அப்படியே அவர்கள் ஜீவ மார்க்கத்தை வந்து சேருகிறதே இல்லை. அவர்கள் எப்படி செல்வார்களாம்? நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 22, 23வது வசனங்கள் அழகாக சொல்கிறது, ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு செல்வது போலும், ஒரு குருவி பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவன் போய்கொண்டே இருப்பான். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எப்படி நாம் உலாவுவோமா? கொஞ்சம் கொஞ்சமாக அதில் விழ 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 நம்மையும் அறியாமல் ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி பிராணனை வாங்க கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் நாம் சென்று கொண்டே இருப்போம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இப்படியே நாம் மூழ்கி இருக்கும் போது, இப்படியே இந்த மொபைல் போனில் நாம் தேவையில்லாத காரியங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது அழகாக சொல்லுகிறது, உன் மேன்மை அந்நியர்களுக்கும், உன் ஆயுசின் காலம் கொடூரருக்கும், உன் செல்வத்தை புறத்தியாருடைய வீட்டுக்கும் கொடுப்பாய், உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவு அழிந்து போகும். அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது, அப்படியே நீ மரித்து போவாய், ஜீவ மார்க்கத்தை தேடாதபடி அங்கே உழன்று 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 ஆவிக்குரிய மரணத்தை நீ சந்திப்பாய். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த மொபைல் போனை எப்படி நீ பயன்படுத்துகிறாய்? வெளி தோட்டத்துக்கு ஒருவேளை நீ நடிகனை போல நடித்துக் கொண்டிருக்கலாம். உன்னுடைய உள் மனது சரியாக உன்னிடத்தில் சொல்லும் நீ எப்படிப்பட்டவன் என்று. உன்னுடைய ஒவ்வொரு காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறாய். வெளி தோட்டத்தில் நீ ஒரு நல்லவனைப் போல நடிக்கலாம், ஆனால் எப்படி இந்த மொபைல் போனை நீ யூஸ் பண்ணுகிறாய்? எனக்கு அன்பு சகோதரனே, சகோதரியே, இது உன்னை ஜீவ மார்க்கத்தை உனக்கு எண்ணத்திலே அவைகளை கொண்டு வருவதே இல்லை. ஜீவ மார்க்கத்துக்கு வராதபடிக்கு அப்படியே உன்னை விழத்தள்ளும். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்து போவாய். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, முடிவு மரணம். அப்ப இந்த மொபைல் என்ன சொல்லுமா? அழகாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 20வது வசனம் அழகாக சொல்லுகிறது, அவள் தின்று வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். ஆம், இந்த மொபைல் போன் என்ன சொல்லுமா தெரியுமா? தின்று வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை. அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாக அழிந்து போகும். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, புதிய ஏற்பாட்டு ஆவியின் பிரமாணத்துல ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார். மத்தேயு 5வது அதிகாரம் 28வது வசனத்தில், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்ததாயிற்று. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்ம ஒருவேளை நினைக்கலாம், விபச்சார ஸ்திரியின் வீட்டிற்குள்ளாய் கடந்து சென்று அவளோடு விபச்சாரம் செய்தால்தான் விபச்சாரம் செய்தது என்று சொல்லலாம், எண்ணிக்கொள்ளலாம். இல்லை, எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஒரு பார்வைக்கு மேல இன்னொரு பார்வை ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு விபச்சாரம் செய்ததாயிற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதுதான் ஆவியின் பிரமாணம். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, உன்னுடைய பார்வைகள் எப்படி இருக்கிறது? இந்த மொபைல் போனை நீ எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறாய்? எப்படி இந்த மொபைல் போன்ல இந்த உலகத்தின் ஒவ்வொரு தெருக்களையும் நீ உலாவிக் கொண்டிருக்கிறாய்? ஒவ்வொரு தெருக்களிலும் நீ எவைகளை பார்த்து கொண்டிருக்கிறாய்? எப்படி எப்படி அவைகளை நீ ரசித்து, அவைகளை இச்சித்து, அவைகளில் நீ விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறாய்? எனக்கு அன்பான சகோதரனை, சகோதரியே, நீ சற்று எச்சரிக்கையாயிருந்து இவைகளிலிருந்து ஜீவ மார்க்கத்தை நீ தேடவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைய மரணத்தை சந்திக்கும். நீ மரித்து போவாய். ஆம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தை நீங்க வாசித்தீர்களானால் இவர்களுக்கு தேவன் என்ன பெயர் வைத்திருக்கிறார் தெரியுமா? கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள், துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூசிக்க அஞ்சாதவர்கள்.
ஆம், ஆண்டவர் இவர்களுக்கு எங்கே பங்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்க தேவன் அறிந்திருக்கிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நியாய தீர்ப்பு நிச்சயமாக உண்டு. நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அறியாத நாட்களில் அறியாத காரியங்களை செய்தோம். ஆனால் என்றைக்கு தேவனை நாம் அறிந்து கொண்டோமோ, தேவனுடைய இரத்தத்தால் நாம் மீட்கப்பட்டோமோ, அதன் பிறகு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் நியாய தீர்ப்பு நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எனக்கு அன்பான பிள்ளைகளே, என்னுடைய சமூகத்துல கெஞ்சி கேளுங்க, ஆண்டவரே மொபைல் போனை நான் சரியா யூஸ் பண்ண எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருங்கள். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நீங்கள் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருப்பீர்களானால் நிச்சயமாக இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். இல்லாவிட்டால் இதிலிருந்து நீங்க விடுதலை பெறவே முடியாது. எனக்கு அன்பான பிள்ளைகளே, இந்த மொபைல் போனை உள்ளே செல்லும் போது உடனே உங்களுடைய ஞாபகத்தில் வர வேண்டியது, பரஸ்திரியின் வீட்டுக்கு அடுத்த தெருவில் நான் சென்று கொண்டிருக்கிறேன், நான் வீட்டில் அங்கே போகாதபடிக்கு நான் திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி உடனடியாக தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வார்த்தைகள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சம்பந்தமான காரியங்களை அதிகமாக நீங்கள் பார்த்து அவைகளிலிருந்து வெளியே வாருங்கள். எனக்கு அன்பான பிள்ளைகளே, உள்ளே சென்று விடாதீர்கள். தெருவுக்கு பரஸ்திரி தங்கியிருக்கும் தெருவில் உலாவ நினைக்காதீர்கள். நல்ல காரியங்களை தான் பார்க்கிறேன், நல்ல காரியங்களை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி பார்க்க துணியாதீர்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மோசமான சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து போகும். எல்லாவற்றையும் அழிந்து போவீர்கள், எல்லாவற்றையும் இழந்து போவீர்கள், மரித்து போவீர்கள். ஆவிக்குரிய மரணம் உங்களை சந்திக்கும். அப்படி நியாய தீர்ப்பு நாளுக்காக நீங்கள் வைக்கப்படுவீர்கள். எனக்கு அன்பான பிள்ளைகளே, அப்படினாலே தேவனுடைய சமூகத்துல இரவும் பகலும் அவருடைய இந்த ஜீவனுள்ள வார்த்தை இரவும் பகலும் வாசிங்க, இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிங்க. ஏனென்றால் இதில் அவர் ஜீவனை வைத்திருக்கிறார். இந்த வேதத்தில் அவர் ஜீவனை வைத்திருக்கிறார். ஜீவ மார்க்கத்தை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கும். அப்படினாலே தேவனுடைய சமூகத்தில் நெருங்கி ஜீவிப்போம். நிச்சயமாக தேவன் நம்மை கைவிட மாட்டார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த நல்ல சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அறியாமை நாளில் நாங்கள் இருளில் கிடந்தோம். ஆண்டவரே, இப்போதுமே அறிந்து கொண்டோம்பா. உம்முடைய வேதத்தின் மகத்துவத்தை நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆண்டவரே, இந்த வேதம் ஆண்டவரே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆண்டவரே, எங்களை சரியாய் நேரான பாதையில் இது ஒன்றே எங்களை நடத்தும். ஆண்டவரே, இரவும் பகலும் இந்த வேதத்தில் நான் தியானமாயிருக்கும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. எப்படியாவது வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே உமக்கு நேராகி திருப்புவீராக. ஆண்டவரே, நான் எப்படியாவது இவைகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாக இருக்குமே. ஆண்டவரே, தகப்பனால் முடியவில்லை என்று சொல்லி பலவீனமாக ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய பலத்தை பூரணமாக நீ கொடுத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துல எங்களை தாழ்த்தி தருகிறோம்ப்பா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். ஆண்டவரே, உம்முடைய உடன் சுதந்திரவாளிகள். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை நடத்துங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.